வெச்சது வெச்ச இடத்துல அரே இருக்காரு. பையா இந்த லிஸ்ட் இதுல இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் பேக் பண்ணு. தலைவா, ம் நான் உங்ககிட்ட ம் ஒரு உண்மையை சொல்லணும். என்னது? அது கோவப்படக்கூடாது. நாம நினைக்கிற மாதிரி எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறது இல்ல. நீங்க வெளியூர் போயிருந்தீங்கல்ல, ம் அப்ப உங்க பொண்டாட்டி நம்ம கடைக்கு வந்து 4 பேக்கெட் காண்டம்ஸ் வாங்கிட்டு போனாங்க. இந்த விஷயத்தை சொல்றதுக்காக இவ்வளோ இழுத்தே. என் பொண்டாட்டி உத்தமி, என் வார்த்தையை மீறவே மாட்டா. அது வேற ஒண்ணும் இல்லை. நான் ஊருக்கு போகும்போது அவளை கூப்பிட்டு ஊர் உலகத்துல எய்ட்ஸ் பரவிக்கிட்டு இருக்குது, மறக்காம காண்டம் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். பாத்தியா, அவளை ஒன்னு யூஸ் பண்ண சொன்னா 4 பாக்கெட் காண்டம் வாங்கியிருக்கா. பயங்கர புத்திசாலி இல்ல? யாரு? என் பொண்டாட்டி தான். என்ன ஜென்மண்டா அது? என்ன இது? குரு குரு லைவ் டெலிகாஸ்ட் வருது. குரு மிஸ் பண்ணாம பாருங்க. எங்கடா? வாங்க மேடம், வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்க கோபி? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை? தேவைப்படுற சாமான நீங்க ஃப்ரீயாவே எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு எடுக்க வரல, உன்கிட்ட இந்த சாவியை கொடுக்க வந்தேன். ஆகாஷ் வந்தாருன்னா இந்த சாவியை கொடுத்துடுறியா ப்ளீஸ்? ஷீதல் மேடம், என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் வந்தது. கடையை சாத்திட்டு கிளம்பலான்னு இருந்த நேரத்துல கையில கொடுத்துட்டீங்க சாவிய. ஓ பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கௌதம் கையில கொடுத்துடுறேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். பை. அடிக்கடி வாங்க. எங்க எங்க? ஷீதல் மேடம், உங்க 5 ரூபாய் காயின் கீழே விழுந்துருச்சு பாருங்க, எடுத்துக்கோங்க. இது என்னோடது இல்ல, எனக்கு வேண்டாம். உனக்கு வேணும்னா நீ குனிஞ்சு எடுத்துக்க. கை கெட்டினது வாய் கெட்டல. குரு சொல்லு. இந்த ட்ரிக் எல்லாம் பழசாயிடுச்சு, இனிமே ஒர்க் அவுட் ஆகாது. புதுசா ஏதாவது கண்டுபிடிங்க. ஷோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா அரிசி முட்டைக்கு பிறந்தவனே. நானே நல்ல சீன் மிஸ் ஆயிடுச்சுன்னு கடுப்புல இருக்க, நீ வேற வெறுப்பேத்துறியா? போய் அந்த காயின் எடுத்துட்டு வா. பா, இவன் நம்மள குனிய வச்சுட்டாலே.